என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, தூய்மை பணியாளர் பிரச்சனை, செவிலியர் பிரச்சனை, மருத்துவர்கள் போராட்டம், மாணவர்கள் போராட்டம், மீனவர்கள் போராட்டம். இத பத்திலாம் தாவேக்கா கவலையே கிடையாது. ஜனநாயகன் வருமா வராதா? டிக்கெட்டை வேற புக் பண்ணிட்டோமே. இருப்பா எப்பா இனி பேச விடுப்பா. உங்க தலைவர் பேசலங்கிறதுக்காக எங்களையும் பேசுற தடுக்காதீங்கப்பா. அவர் தான் பிரஸ் மீட் கொடுக்க மாட்டாரு, எங்களை தடுக்காதீங்க. என்னடா நிறைய பேசுறாங்களா, துண்டு சீட் இல்லாம பேசுறாங்களா, எப்படி பேசுறாங்க? அது அவங்களுக்கு அதான் பிரச்சனை. நிறைய பேசுறாங்க, என்னெல்லாமோ சொல்றாங்க, தமிழ் தேசியம்ன்றாங்க, திராவிடம்ன்றாங்க, கச்சத்தீவுன்றாங்க, முல்லை பெரியார்ன்றாங்க. ஆனா துண்டி சீட்டே இல்லாம எப்படா பேசுறாங்க? ஏன்னா படத்துல பாத்தீங்கன்னா இது காத்திலே ஊழல் பண்ண ஊரு 2G பாப்ல. இங்க பாத்தீங்கன்னா வில்லன நான் சாமி கிட்ட மட்டும் தான் சைலண்டா பேசுவேன், சாக்கடை கிட்ட லம்பாப்ல. ஆனா இங்க மேடைக்கு வந்துட்டா வெண்ணிலவே வெண்ணிலவே வெக்கம் ஏனம்மா, உன்னிலவில் என்னிலவே சொர்க்கம் தானம்மா, சின்ன மூக்கு பாட்டு பாட ஆரம்பிச்ச மாதிரி ஒரு ஸ்டாண்ட போட்டு மக்களின் பிரச்சனைகளை மனசிலிருந்து பேச முடியாதவன் தலைவனாக இருக்க முடியுமா? தமிழ்நாட்டு அரசியல் களத்துல 3 மணி நேரம் இல்ல, நீங்கள் 30 மணி நேரம் பேசுறதுக்கு நேரம் கொடுத்தாலும் மக்களின் பிரச்சனைகளை, தமிழ்நாட்டு அரசியலை, இந்திய அரசியலை தோலுரித்து போடக்கூடிய ஒரு தலைவன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான்.